நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர்டிசியில் இன்னைக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். கர்நாடகா ஆர்டிசியில் ட்ராவல் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அதனால பெங்களூரில் இருந்து சென்னைக்கு கர்நாடகா ஆர்டிசியில் தான் இன்னைக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். நமக்கு புது ரூட்டு இங்கே பெங்களூர் சாந்தி நகரில் இருந்து எடுத்து உங்களுக்கு வந்து சித்தூர் வழியாக சென்னை போவாங்க. அந்த ரூட்டில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். மக்களே, நமக்கான பஸ்ஸு வந்துடுச்சு. ஆல்டர்னேட் பஸ்ஸாக வந்து அனுப்பி விட்டாங்க. வால்வோ வந்திருக்கு. ஸ்கேனியாவில் ஆசைப்பட்ட ட்ராவல் பண்ணலான்னு ஸ்கேனியாவில் இன்னைக்கு ட்ராவல் பண்ண முடியல. வால்வோ வந்திருக்கு. வால்வோவில் சூப்பராக ட்ராவல் பண்ணலாம். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ பிளாக். திஸ் இஸ் ட்ராவல் லாகர் ரஃபிக். நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன் மக்களே. ரைட் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா பெங்களூர் சாந்தி நகர் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிருந்தவன் லாட்ஜில் ஃப்ரெஷ்அப் ஆகுறதுக்காக நான் வந்திருக்கேன். லாஸ்ட் என்கார்டிலே நான் சொல்லியிருப்பேன். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வச்சு நம்மளுடைய இன்ட்ரோவை ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்னைக்கு எங்கே ட்ராவல் பண்ண போகிறோன்னா, வழக்கமாக ட்ராவல் பண்ணுற இது தான் சென்னைக்கு தான் மறுபடியும் நான் ட்ராவல் பண்ண போகிறேன். பெங்களூரில் இருந்து சென்னைக்கு இன்னைக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆம்னி பஸ்ஸும் இல்லை, எஸ்சிடிசியும் இல்லை. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர்டிசியில் இன்னைக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். கர்நாடகா ஆர்டிசியில் ட்ராவல் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அதனால பெங்களூரில் இருந்து சென்னைக்கு கர்நாடகா ஆர்டிசியில் தான் இன்னைக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். நமக்கு பஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11:20 இங்கே சாந்தி நகரில் இருந்து எடுப்பாங்க. மற்ற எல்லா டீட்டெயிலும் நான் உங்களுக்கு வெளியே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இன்னும் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடலைங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்அப் ஆகுறதுக்காக செப்பரேட்டாக ரூம் எடுத்தேன். 1 மணி நேரம் தாங்க. 8:30 மணியில் இருந்து 9:30 மணி வரைக்கும். இதுக்கான காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபாங்க. கொஞ்சம் அதிகம் தான். பட் நம்மளுடைய பேக்கெலாம் இருக்குது, ஃபோனு, பர்ஸ்லாம் இருக்குது. சேஃப்டிக்காக ப்ரைவசியாக நான் எடுத்துட்டேன். டார்மெண்ட்ரியாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 200 ரூபாக்குள்ளே தான் வரும். ஒரு 100 ரூபா கம்மி பரவாயில்ல. 100 ரூபா அதிகமாக இருந்தாலும் நமக்கு வந்து சேஃப்டி முக்கியம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் எடுத்து இப்போ நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ரூமை வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு நம்மளுடைய ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப நாள் கழித்து கேஎஸ்ஆர்டிசியில் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மற்ற எல்லா டீட்டெயிலும் பஸ்ஸை பார்த்துட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். சூப்பராக போய் சாப்பிட்டு வந்தாச்சு மக்களே. நான் சாந்தி நகர் வந்தேன்னா இங்கே ஹோட்டல் வந்து முருகன் கெஃபே ஹோட்டல் இருக்குது. அங்கே தான் சாப்பிடுவேன். டேஸ்ட் வைஸும் நல்லாயிருக்கும். இட்லி வாங்கி சாப்பிட்டேன். ஒரு இட்லி 5 ரூபா. 3 இட்லி வாங்கி சாப்பிட்டேன். நல்லா திருப்தியாக சாப்பிட்டாச்சு. பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்தாச்சு. வாங்க பஸ்ஸு வரட்டும், மீதி எல்லாமே கண்டினியூ பண்ணலாம். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிக்கிற மக்களே, நம்ம பெங்களூரில் இருந்து சென்னை போகிறோன்னா நம்ம வழக்கமாக போகிற ரூட் வந்து பார்த்திங்கன்னா ஓசூர், கிருஷ்ணகிரி, வேலூர் வழியாக பூந்தமல்லி போய் சென்னை போவோம். அதுதான் நம்மளுடைய ரூட்டு. ஆனால் இப்போது ஒரு புது ரூட்டில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். கேஎஸ்ஆர்டிசி ஆல்ரெடி அந்த ரூட்டில் வந்து போயிட்டுருக்காங்க. ஆல்ரெடி அந்த ரூட்டில் சர்வீஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. நமக்கு புது ரூட்டு இங்கே பெங்களூர் சாந்தி நகரில் இருந்து எடுத்து உங்களுக்கு வந்து சித்தூர் வழியாக சென்னை போவாங்க. அந்த ரூட்டில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில் பஸ்ஸு வரட்டும், க்ரூ கிட்ட பர்மிஷன் கேட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். சாந்தி நகர் பஸ் ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் பிளாட்ஃபார்ம் 1 வந்து பார்த்திங்கன்னா கேஎஸ்ஆர்டிசி பஸ் எல்லாமே பிளாட்ஃபார்ம் 1 வரும். பிளாட்ஃபார்ம் 2 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எஸ்சிடிசி வரும். உங்களுக்கு சென்னை போகிற பஸ்ஸு, மதுரை போகிற பஸ்ஸு, மற்றபடி சவுத் தமிழ்நாடு போகிற லாங் டிஸ்டன்ஸ் பஸ் எல்லாமே பிளாட்ஃபார்ம் 2க்கு வரும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 3rd 4th வந்து பார்த்திங்கன்னா பிஎம்டிசி பஸ்ஸு, இங்கே பெங்களூரில் லோக்கல் பஸ் இருக்குல்ல, அந்த பஸ்ஸுக்கான பிளாட்ஃபார்ம் அது.
வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஎஸ்ஆர்டிசி பஸ் நின்றுட்டுருக்கு, ஹைதராபாத் கிளப் ப்ளஸ் வால்வோ பஸ்ஸு. இதே மாதிரி சேம் பஸ் தான் நமக்கு சென்னைக்கு வருங்க. இந்த பஸ் ஊட்டி போகிற பஸ்ஸு. மக்களே, ஃபைனலி நமக்கான பஸ்ஸு வந்துடுச்சு. கேஎஸ்ஆர்டிசியோடைய ஸ்கேனியா பஸ்ஸில் தான் இன்றைக்கி பெங்களூரில் இருந்து சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். நான் எதிர்பார்க்கவே இல்லை, வால்வோ வரும்னு நினச்சேன், ஆனால் ஸ்கேனியா வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் கேஎஸ்ஆர்டிசியோடைய ஸ்கேனியா பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறேன். மக்களே, பர்மிஷன் கேட்டேன், கிராண்டட் கொடுத்துட்டாங்க. ஒரு சூப்பரான ஒரு ட்ராவல். நம்ம பெங்களூரில் இருந்து சென்னை வரைக்கும் கேஎஸ்ஆர்டிசியோடைய ஸ்கேனியா பஸ்ஸில் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் சீட்டே போட்டேன், கேபின் ரைடெல்லாம் எடுக்கணும்னு சொல்லி புக் பண்ணிட்டேன். ஸோ வாங்க இந்த ஒரு சூப்பரான ட்ராவலை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். नहीं वो एक तारीख के पहले से ही है लास्ट ये. இன்றைக்கி ஒரு நார்மல் டேங்க, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சீட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ பார்க்கலாம் சீட்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் புக் பண்ணியிருக்கிறது ஃபஸ்ட்டு சீட்டுங்க. ஃபஸ்ட்டுலேயே செகண்ட் சீட் புக் பண்ணேன். நான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு சீட் வந்துட்டேன். இதில் நமக்கு என்னென்ன அம்யூனிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் மக்களே. சீட்டு நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. நல்லா சாஞ்சிட்டு ஜம்முன்னு ட்ராவல் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து ரெக்ளைனிங் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சீட்டு நல்லா புஷ்பேக் ஆகும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா காலுக்கு வந்து காஃப் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு காலுக்கு வந்து காஃப் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சீட்டுக்கு பின்னாடி என்னென்ன அம்யூனிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே வந்து கைப்பிடிக்கிறதுக்கு ஹேமர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல தண்ணி பாட்டில் வைக்கிறதுக்கான இடம், இந்த இடத்துல மேகசின் பவுச்சு, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஃபுட் ரெஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் உங்களுடைய லக்கேஜை மேலே வைக்கிறதுக்கு இந்த இடத்துல வந்து இடம் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட்டு கீழே கொடுத்துருக்காங்க. சீட்டுக்கு கீழே வந்து சார்ஜிங் பாயிண்ட்டு, உங்களுக்கு ப்ளக் டைப்பில் வந்து சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம தலைக்கு நேராகவே வந்து பார்த்திங்கன்னா ரீடிங் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரீடிங் லைட்டு ஒர்க் ஆகும். ஆனால் இப்போ வந்து ஆஃபில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஏசி வந்துட்டு 2 பேருக்கு செப்பரேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் இருந்து சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ண 753ங்க, 753 ரூபா. நான் வந்து ஆன்லைனில் புக் பண்ணேன், கேஎஸ்ஆர்டிசி வெப்சைட்டில் போயிட்டு புக் பண்ணேன். டிக்கெட் ஃபேர் 753 ஆச்சு எனக்கு. இங்கேருந்து நம்ம எப்படி போவோம் வந்து பார்த்திங்கன்னா, ஒஸ்கோட்டோ போயிட்டு ஒஸ்கோட்டோவில் இருந்து சித்தூர் போவோம். சித்தூர் வழியாக அப்படியே ராணிப்பேட்டை பைபாஸ், அப்படியே காஞ்சிபுரம் பைபாஸ் வழியாக நம்ம கோயம்பேடு போவோம். இதான் ரூட். இந்த வழியாக தான் நம்மளுடைய கேஎஸ்ஆர்டிசி போகிறாங்க. ஆன்லைன் புக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருந்து சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ண 753ங்க. இதே ஆஃப்லைன் புக்கிங்னா உங்களுக்கு 723. ஒரு 30 ரூபா தான் உங்களுக்கு கம்மியாகுது. நீங்கள் டேரெக்டாக வந்து டிக்கெட் வாங்கிட்டு ட்ராவல் பண்ணுறீங்கன்னா.
சார்ஜிங் பாயிண்ட் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது மக்களே. ப்ளக் பாயிண்ட் பக்காவாக இருக்குது, சார்ஜிங் பாயிண்ட்டு பக்காவாக சூப்பராக ஒர்க் ஆகுது. हे पण येतं पार्क. एक मूर्ती पण होती अशी. 15 minutes later. மக்களே டைம் வந்து பார்த்திங்கன்னா 1 o'clock. இன்னும் நம்ம பெங்களூரே தாண்டலை. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் ஏசி ஃபால்ட்டு. ஏசி வந்து ஒர்க்காகவே இல்லை. ஸ்டார்டிங்கே இந்த vlog ரொம்ப சொதப்பிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு வந்தது லேட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏசி ப்ராப்ளமு. என்ன பண்ண போகிறாங்கன்றது தெரியல. எவ்வளோ பார்த்தாங்க, சரி பண்ணணும்னு பார்த்தாங்க, ஆனால் சரி பண்ண முடியலை. இப்போ நின்றுட்டுருக்கு கரெக்டாக ஏதோ ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் முன்னாடி நம்ம பஸ்ஸு நின்றுட்டுருக்கு. மேபி வேறு பஸ்ஸு மாற்றி விடுறாங்களா, இதே பஸ்ஸை அனுப்புகிறாங்களான்றது தெரியல. இன்றைக்கி சென்னை ஆன் டைம் போன மாதிரி தான். அங்கே ஷெட்யூல் வந்து கோயம்பேடு 6:15 கொடுத்துருக்காங்க. மேபி லேட் ஆகிடும். செம்ம டிராஃபிக்கு, செம்ம பிஸியாக இருக்குது மக்களே இந்த ஏரியா. இந்த ஏரியா பேர் வந்து பார்த்திங்கன்னா பென்னிகஹள்ளி மெட்ரோ. அந்த இடத்துல தான் அந்த மெட்ரோ இருக்குது. இங்கே தான் நம்ம வண்டி நின்றுட்டுருக்கு. நமக்கு வண்டி தான் சேஞ்ச் பண்ணுறாங்க, வேறு வண்டி வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே இந்த வண்டியில் இருந்து வேறு வண்டி ஷிஃப்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், மேபி அது ஸ்கேனியாவா இல்லைனா வால்வோ வருதான்றது தெரியல. வண்டி வந்தால் தான் தெரியும். மக்களே டைம் வந்து பார்த்திங்கன்னா 2 o'clock பஸ்ஸு வந்துட்டுருக்கு. இதில் நமக்கு ஒரு ப்ளஸ் என்னென்னா, இப்போ இந்த பஸ்ஸு பெங்களூரில் இருந்து எடுத்தாங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாமல் எந்த ஊருக்குள்ளேயும் போக மாட்டாங்க. பெங்களூரில் எடுத்தாங்கன்னா அடுத்து ஸ்ட்ரைட்டாக சென்னை தான். உங்களுக்கு சித்தூர் கூட உள்ளே போக மாட்டாங்க. சித்தூர் பைபாஸு, காஞ்சிபுரமும் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் உள்ளே போக மாட்டாங்க. காஞ்சிபுரம் பைபாஸ் தான், டேரெக்டாக சென்னை கோயம்பேடு தான். அதனால் அந்த டைமிங் கொஞ்சம் சேவ் ஆகும் நமக்கு. ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா டிலே இருக்கும், ரொம்ப டிலே இருக்காது. மேக்ஸிமம் ஒரு 9 o'clock 8 o'clock ரீச் ஆகிடலாம். பஸ்ஸு வந்துடுச்சுன்னா போயிடலாம். மேக்ஸிமம் ஆன்லைன் புக்கிங் மட்டும் தான், ஆஃப்லைன் புக்கிங் அவ்வளோவா ஏற்ற மாட்டாங்க போல். வழியில் இது மாதிரி சிட்டிக்குள்ளே மட்டும் யாராச்சும் கேட்டாங்கன்னா ஏற்றுவாங்க போல். மற்றபடி உங்களுக்கு வந்து ஊருக்குள்ளே போக மாட்டாங்க. இப்போ 5 சீட்டு 10 சீட்டு இருந்தால் கூட உங்களுக்கு சென்னை போயிடுவாங்க. மற்றபடி தேவையில்லாமல் ஆளுங்களை ஏற்ற மாட்டாங்க போல். ஸோ அது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது கேஎஸ்ஆர்டிசியில். மக்களே நமக்கான பஸ்ஸு வந்துடுச்சு. ஆல்டர்னேட் பஸ்ஸாக வந்து அனுப்பி விட்டாங்க. வால்வோ வந்திருக்கு. ஸ்கேனியாவில் ஆசைப்பட்ட ட்ராவல் பண்ணலான்னு ஸ்கேனியாவில் இன்றைக்கி ட்ராவல் பண்ண முடியல. வால்வோ வந்திருக்கு. வால்வோவில் சூப்பராக ட்ராவல் பண்ணலாம். இது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும். கடவுள் புண்ணியத்தில் நல்லபடியாக இன்றைக்கி நம்ம சென்னை போயிடணும். சரிங்களா? இந்த பஸ்ஸோட இன்டீரியர் இன்னும் நல்லா சூப்பராக இருக்குங்க. ஸ்கேனியாவோட வால்வோ சூப்பராக இருக்குது. நல்லா ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. சீட்டோடைய கலரும் நல்லா ரெட் கலரில் சூப்பராக இருக்குது. இந்த பஸ்ஸில் வால்வோவில் சீட்டோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 51ங்க. 51 பேர் இதில் ட்ராவல் பண்ணலாம். ஸ்கேனியாலானா கம்மிங்க, 46 சம்திங் தான் இருக்குது. இதில் வந்து அதிகம். சீட்டோட கெப்பாசிட்டி 51 பேர் ட்ராவல் பண்ணலாம். இந்த பஸ்ஸில் வரும்போதே ஏசி போட்டு விட்டாங்க. நல்லா சில்லுன்னு கூலிங்காக நல்லா இருக்குது மக்களே. வரும்போதே நல்லா ஏசி போட்டு நல்லா சில்லுன்னு உள்ளே வந்துட்டோன்னே கூலிங்காக நல்லா இருக்குது. நல்லபடியாக நமக்கு ஆல்டர்னேட் பஸ் வந்து இப்போ நம்ம கிளம்பிட்டோங்க சென்னைக்கு. வாங்க ஒரு நான் ஸ்டாப் ரைடாக இருக்கும் வால்வோவில். சூப்பராக கேபின் ரைடு எடுக்கலாம்.
மக்களே, இந்த ரூட் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி போகிற ரூட்டு, டுவர்ட்ஸ் திருப்பதி போகிற ரூட்டு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சித்தூரில் இருந்து லைன் பிரிஞ்சு சென்னை போயிடுவோம். மக்களே, நீங்கள் நைட் டைம் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பிளாங்கெட் கொடுப்பாங்க போல், நல்லா வாஷ் பண்ண ஒரு திக்கான பிளாங்கெட்டு. நைட் டைம் மட்டும், நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருந்து பெங்களூர் ஆப்ரேட் பண்ணுவாங்க, அப்போ பிளாங்கெட் கொடுப்பாங்க. டே டைமில் வந்து பிளாங்கெட் கொடுக்க மாட்டாங்க. மூணு ஸ்டேட் இந்த பஸ் கவர் பண்ணுது மக்களே. கர்நாடகாவில் வந்து பெங்களூரு, சித்தூர் வந்து ஆந்திரா, நம்ம சென்னை வந்து தமிழ்நாடு. 3 ஸ்டேட் இந்த பஸ் கவர் பண்ணுது. இந்த வால்வோ பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழேயும் வந்து சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ப்ளக் டைப்பில், அதுவும் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. இந்த இடத்துல சீட்டுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி டைப்பில் சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அதுவும் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. லைட் எரியுது மக்களே. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீடிங் லைட்டு, அதே போல் ஏசி வண்டி, இதெல்லாம் பக்காவாக ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. சேம் அதே ஸ்கேனியாவில் இருந்த மாதிரி இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரீடிங் லைட்டு, ஏசி வெண்ட் எல்லாம் பக்காவாக கொடுத்துருக்காங்க. மக்களே, இப்போ நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம்ல சித்தூர் வழியாக சென்னை, இது கிலோமீட்டர் கம்மி. இதே நீங்கள் வந்து ஓசூர், கிருஷ்ணகிரி, வேலூர் வழியாக சென்னை போகிறீங்கன்னா அது கிலோமீட்டர் அதிகம். அதில் 350 கிலோமீட்டர்னால் இதில் வந்து 330 கிலோமீட்டர் தான் வரும். டிஸ்டன்ஸு கொஞ்சம் கம்மி, ஒரு 20 கிலோமீட்ரு இதில் கம்மியாகுது, லெஸ் ஆகுது. மக்களே, டைம் வந்து பார்த்திங்கன்னா 3:50. நமக்கு ஒரு பயோ பிரேக் விட்டுருக்காங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா தூங்கிட்டேங்க, இடையில கொஞ்ச நேரம் நல்லா தூங்கிட்டேன்.
இந்த ரெஸ்ட் ஸ்டாப் வந்துட்டோன்னே தான் முழிச்சேன். வாங்க எதனா சாப்பிடலாம், ஏன்னா மதியானம் சாப்பிடலை, சாப்பிட்டு போனால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஈவினிங் கேபின் ரைடு எடுக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க. ஏன்னா ஒரு புது ரூட்டில் நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் இருந்து எடுத்தோன்னா ஓசூர், கிருஷ்ணகிரி, வேலூர் வழியாக போவோம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ரூட்டு. சூப்பராக போய் சாப்பிட்டு வந்தாச்சுங்க. மதியானம் வேறு சாப்பிடலை, சரியான பசியாக இருந்தேன். மீல்ஸ் வாங்கி சாப்பிட்டேன், வெஜ் மீல்ஸு. ரேட் தாங்க கொஞ்சம் அதிகம், 207 ரூபா ஒரு மீல்ஸு. ஓகே, நிப்பாட்டியாச்சு, நல்லபடியாக சாப்பிட்டாச்சு. நல்ல ஒரு சூப்பரான சாப்பாடு. வாங்க நம்மளுடைய கேபின் ரைடை கண்டினியூ பண்ணி போகலாம். இந்த ரூட்லாம் புதுசாக இருக்குங்க, அதனால் நல்லா கேபின் ரைடு எடுக்கலாம். சரிங்களா? அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூட்டு பெங்களூரில் இருந்து சித்தூர் வழியாக சென்னைக்கு ஆப்ரேட் பண்ணுறதுல நம்ம கேஎஸ்ஆர்டிசி மட்டும்தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் பஸ்ஸு இந்த ரூட்டில் ஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் இருந்து ஓசூர், கிருஷ்ணகிரி, வேலூர் வழியாக சென்னை போயிடுவாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூட் வழியாகவும் ஆப்ரேட் பண்ணுறாங்க, சித்தூர் வழியாகவும் சென்னைக்கு ஆப்ரேட் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஓசூர், வேலூர் வழியாகவும் சென்னை வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ரூட்டில் தான் மேஜர் ஆஃப் பஸ்ஸஸ் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க கேஎஸ்ஆர்டிசி. டே சர்வீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பஸ் தாங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க. காலையில் 11:20க்கு எடுத்து ஈவினிங் வந்து 6:15க்கு சென்னை போகிற மாதிரி ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இன்றைக்கி வந்து டிலே ஆகிடும் மக்களே. அதே போல் நைட் சர்வீஸ் நிறையா இருக்குங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல்லக்கி நான் ஏசி ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதே போல் ஹைதராபாத் கிளப் கிளாஸு இதெல்லாம் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே போல் மைசூரில் இருந்து சென்னைக்கு வயா பெங்களூரு, சித்தூர் வழியாக ஒரு பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. உங்களுக்கு பெங்களூரு, கிருஷ்ணகிரி, வேலூர் வழியாக ஒரு பஸ் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. மைசூரில் இருந்து 2 ரூட்டில் உங்களுக்கு சென்னை ஆப்ரேட் பண்ணுறாங்க. மற்றபடி பெங்களூரில் இருந்து இந்த ரூட்லேயும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. உங்களுக்கு வேலூர் வழியாகவும் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பாப்பா எப்படி அழகாக தூங்கிட்டு போகுது, ஃபோட்டோ அழகாக போட்டிருக்காங்களா. இதே மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா சூப்பராக நல்லா தூங்கிட்டு போகலாம். கம்ஃபர்ட் நல்லா இருக்குங்க, சீட்டில் ஜம்முன்னு தூங்கிட்டு போகலாம். அதுக்கு தான் இந்த ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க. அதே மாதிரி நல்லா இருக்குது, உள்ள நல்லா தூங்கிட்டு சூப்பராக போகலாம்.
மக்களே, இந்த பிரிட்ஜு கீழே லெஃப்ட் எடுத்திங்கன்னா நீங்கள் திருப்பதி போகிற ரூட்டு. இது லெஃப்ட் எடுத்தால் டுவர்ட்ஸ் திருப்பதி. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அப்படியே சென்னை போகிறோம். மக்களே, டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:45. நம்ம வந்து வேலூர் ஊருக்குள்ளே வந்து பஸ் ஸ்டாண்டெல்லாம் போகல, வேலூர் ஊருக்குள்ளே வந்து அப்படியே இங்கே பைபாஸ் ஜாயின் ஆகிட்டோம். இந்த பைபாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரியில் இருந்து சென்னை போகிற பைபாஸு. இதில் ஜாயின் பண்ணி அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் வழியாக சென்னை போயிடுவோம். காஞ்சிபுரம்லாம் உள்ளே போக மாட்டாங்க, அது பைபாஸ் தான். மக்களே, ஃபைனலி நம்ம சென்னை வந்துட்டோம். சென்னையில் என்னோடய வீட்டுக்கே வந்துட்டேன். கரெக்டாக நெற்குன்றம் கோயம்பேடுக்கு முன்னாடி ஸ்டாப்பில் இறங்கி அங்கேருந்து ரேபிடோ புக் பண்ணி வீட்டுக்கு வரலான்னு சொல்லி வந்துட்டேன். ஒரு சூப்பரான ஒரு ட்ராவலாக இருந்துச்சு. கேஎஸ்ஆர்டிசி கர்நாடகா ஆர்டிசியில் ரொம்ப நாள் கழித்து ட்ராவல் பண்ண சூப்பராக இருந்துச்சு. ஒரு நான் ஸ்டாப் ரைடுங்க. பெங்களூரில் இருந்து சென்னைக்கு நமக்கு அந்த ஏசி ஃபால்ட் இல்லாமல் பஸ்ஸு மாற்றி விடலைன்னா நம்ம சீக்கிரம் வந்திருக்கலாம். இங்கே ஒரு 7-7:30 வந்திருக்கலாம். ஷெட்யூலில் 6:15 போட்டிருப்பாங்க, ஆனால் 7:30 மணி ஆகிடும். டிராஃபிக்கில் வர்றதுக்கு 7:30 மணி ஆகிடும். நமக்கு பஸ்ஸு மாற்றி விட்டு அங்கேருந்து கிளம்புனதே நம்ம ஒரு 1:30 மணி கிட்ட கிளம்பி இங்கே வந்து பார்த்திங்கன்னா 9:45 வந்தாச்சு. ஒரு சூப்பரான ஒரு ட்ராவலாக இருந்துச்சு. எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம் வந்து பார்த்திங்கன்னா, பெங்களூரில் இருந்து சென்னைக்கு அந்த வால்வோ பஸ் இன்றைக்கி வந்தோம்ல, அதில் மொத்தம் 51 பேர் ட்ராவல் பண்ணலாங்க. 51 சீட் இருக்குது. ஆனால் 10 பேர் என்னோட சேர்த்து 10 பேர் தான் வந்து பெங்களூரில் இருந்து சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ணோம். ஏன்னா பெங்களூரில் தான் ஆள் ஏற்றுனாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வண்டி எங்கேயுமே நிற்கலைங்க. ஒரு நான் ஸ்டாப் ரைடு. சித்தூர்லாம் உள்ளே போகல, சித்தூர்லாம் வந்து பைபாஸு. அதுக்கப்புறம் வேலூர் உள்ளே போனாங்க. வேலூர் உள்ளே போயிருக்க மாட்டாங்க. சித்தூரில் இருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் ராணிப்பேட்டை பைபாஸ் பிடிச்சிருக்கலாம். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜு வேலை நடக்கிறனால வேலூர் உள்ளே வந்துட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரியில் இருந்து சென்னை போகிற பைபாஸை பிடிச்சி நம்ம அப்படியே சென்னை வந்துட்டோம். இல்லைனா வேலூர் உள்ளே போயிருக்க மாட்டாங்க. வேலூர் உள்ளே போகிறாங்களே பஸ் ஸ்டாண்டு போவாங்கன்னு நினச்சேன், ஆனால் பஸ் ஸ்டாண்டெல்லாம் போகல மக்களே. ஒரு நான் ஸ்டாப் ரைடாக இருந்துச்சு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ எஸ்சிடிசியில் நீங்கள் பெங்களூரில் இருந்து சென்னை வரீங்க, இது எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன். பெங்களூரில் இருந்து சென்னை வரீங்கன்னா எஸ்சிடிசியில் இப்போ ஒரு 15 சீட்டு புக் ஆகிருக்கு, மீதி சீட்லாம் அவைலபிள் இருக்குன்னா கண்டிப்பாக எஸ்சிடிசி என்ன பண்ணுவாங்கன்னா பெங்களூரில் இருந்து எடுத்து ஓசூர், கிருஷ்ணகிரி, வேலூர்லாம் கண்டிப்பாக உள்ளே போயிட்டு தான் வருவாங்க. ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த 10 சீட்டுக்கு அப்புறம் எங்கேயுமே உள்ளே போகலங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சித்தூர்லாம் வந்து போர்டிங்கே இல்லை. பெங்களூரில் இருந்து சித்தூருக்கு நீங்கள் புக் பண்ணிலாம் இந்த பஸ்ஸில் வர முடியாது. சித்தூர் வந்து பைபாஸ், அதனால் வயா சித்தூர் என்ன போட்டிருக்காங்க. சித்தூர் வழியாக
உங்களுக்கு அப்படியே ராணிப்பேட்டை வந்து உங்களுக்கு சென்னை வராங்க. அதனால வையா சித்தூர் என்ன போட்டிருக்காங்க. சித்தூரில் உங்களுக்கு போர்டிங்கும் கிடையாது, புக்கிங்கே கிடையாது. அதே போல் காஞ்சிபுரம் வரீங்கன்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாம். காஞ்சிபுரம் உள்ளே போக மாட்டாங்க, காஞ்சிபுரம் பைபாஸ் தான். ஒரு அருமையான ஒரு ட்ராவலாக இருந்துச்சு எனக்கு இந்த கேஎஸ்ஆர்டிசியில் பெங்களூரில் இருந்து சென்னைக்கு ரொம்ப நாள் கழித்து ஒரு வால்வோ ரைடு தரமாக இருந்துச்சு மக்களே. மற்றபடி உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் vlogல டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம வந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 11 மணிக்கு கோயம்பேடில் இருந்து எடுத்து அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு சாந்தி நகர் போவாங்க. காலையில் அங்கேருந்து எடுக்கிறாங்க, ஈவினிங் வராங்க. நான் மறுபடியும் நைட்டு இங்கே சென்னையில் இருந்து எடுத்து பெங்களூர் வந்து போகிறாங்க. மற்றபடி உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் vlogல டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். 3 vlog எப்படி இருக்குன்றது சொல்லுங்கள். சென்னையில் இருந்து ஓடைப்பட்டி ரெங்கா ட்ராவல்ஸு, மறுபடி கும்முளி டு பெங்களூர் எஸ்சிடிசியில் வந்திருப்போம். லாஸ்ட்டு வீடியோவாக இதை பார்த்துருப்பீங்க. ஒரே ரூட்டே, அதாவது பெங்களூரில் இருந்து சென்னைக்கு ஓசூர் வேலூர் வழியாக வராமல் டிஃப்ரெண்ட்டாக இந்த ரூட்டில் வந்திருக்கேன். எனக்கு ஒரு புது ரூட்டாக இருந்துச்சு மக்களே. மெயினாக சித்தூர் கிட்ட வரும்போதெல்லாம் நல்லா க்ளவுடியாக சூப்பராக நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் எப்படி இருக்குன்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட்டாக எடுத்து உங்களுக்கு vlog-ஆ கொடுத்துருக்கேன். ஓகே மக்களே, இந்த vlog இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ட்ராவல் vlogல உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். டாட்டா. மெயினாக க்ரூக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஃப்ரெண்ட்லியான க்ரூங்க. கேஎஸ்ஆர்டிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்லியான க்ரூவாக இருந்தாங்க.